வணக்கம். சார்லஸ் பிரபு ஒரு நாடக கலை ஆசிரியர். எப்பவுமே ஒரு நிர்பந்தம் தான் ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கும். அந்த வகையில் ஒரு நாடக கலை ஆசிரியராக இருந்துட்டு ஐயோ இந்த கொரோனா டைமில் எங்கேயும் போக முடியலையே, ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு புலம்பிட்டு இல்லாமல் சுய பரிதாபத்தோடு நடந்துக்காமல் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்காரு சார்லஸ் பிரபு. இந்த அரிய முயற்சியின் காரணமாக கொரோனா லவ் அப்படிங்கிற படத்தை அவருடைய மாணவ மாணவியர்களை வச்சுட்டு செல்ஃபோன் மூலமாக, அந்த செல்ஃபோன் கான்ஃபரன்ஸ் மூலமாக, எனக்கு கொஞ்சம் இந்த டெக்னாலஜியெல்லாம் சரியாக தெரியாது, இதையெல்லாம் பயன்படுத்தி கொரோனா லவ் அப்படிங்கிற ஒரு படத்தை உருவாக்கிக்கிறாரு. இது ஒரு அருமையான முயற்சி. இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே கலையும் விஞ்ஞானமும் சங்கமிக்கும் பொழுது புதிய விஷயங்கள் வரும். சினிமாங்கிறதே அப்படித்தானே, ஒரு கலை, நடிப்பு கலை, நடனக்கலை, பாட்டு, மியூசிக், பாட்டு எழுதுறது, பாடுறது, இப்படி இந்த கலை விஞ்ஞானத்துக்கூட கைகோர்க்கும் போது தான் ஒரு சினிமா உருவாகுது. அப்படி இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு விஞ்ஞானத்தையும் கலையும் ஒன்று சேர்த்து ஒரு அரிய முயற்சியை எடுத்த சார்லஸ் பிரபு அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கரோனா லவ் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒருத்தரும் பார்க்காம நடிச்சிருக்காங்க. ஒருத்தரும் ஒரு ஊர்லேருந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லேருந்து கூட நடிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இன்னும் தூங்கிட்டு இருக்காளே ஏஞ்சல். ஏஞ்சல் சரி, டிஃபன் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். 5 minutes. ஏஞ்சல், ஏஞ்சல் சமையல் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏஞ்சல், நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். கிளம்பிட்டீங்களா? ஏஞ்சல், ஏஞ்சல் காலையில படுத்த வேண்டிய எந்திரிக்கவே இல்லையா? சரி, கிச்சன்ல போய் பாப்பா இதை செஞ்சு வச்சிருக்கலாம். தம்பி, என் மகளை பத்திரமா பார்த்துக்க. அவள் நல்லா வீட்டு வேலைலாம் நல்லா செய்வா. அப்பப்போக்கு தூங்குவா. 4 துணி இருந்தாலும் துவைச்சு போட்டுருவா. சாப்பிட்ட உடனே பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டுருவா. ஹலோ தம்பி, சொல்லுங்க அத்தை. ஏஞ்சலோட பெரியப்பா இறந்துட்டாரு. அப்படியா? அவ குழந்தை இருக்கிறத அவங்க பெரியப்பா தான் எடுத்து வளர்த்தாரு. அவளுக்கு எங்க எல்லாரையும் விட அவங்க பெரியப்பா தான் ரொம்ப பாசம் அதிகம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க தான் தம்பி அவளுக்கு பக்குவமா இந்த செய்தி சொல்லணும். ரொம்ப ஃபீல் பண்ணுவா. நீங்க தான் தம்பி ஆறுதல் படுத்தணும். சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நன்றி தம்பி. ஓகே. ஏஞ்சல், உன் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோ. உங்க பெரியப்பா இறந்துட்டாரு. என்னது? என்னங்க இது? 2 நியூஸ் பேப்பர் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எப்படி வாங்கிட்டு வர சொன்னேன்? ரொம்ப வயசாச்சுல, அதான் போயிட்டாரு. போன வயசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஹலோ ஏஞ்சல், எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சு. அவர் கூட வேலை செஞ்சதுனால நான் 15 days குவாரண்டைனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ கவலைப்படாத, 15 days முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துடுவேன். 15 நாள் ஆகுமா? சரி, ஓகே. அப்போ நீங்க டிசைன் அவர் வந்து லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வாங்க, ஓகேவா? அப்பா, என்னம்மா? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எங்க இருந்து வருது? மார்க்கெட்ல இருந்து வருதுமா. மார்க்கெட்டுக்கு எங்க இருந்து வருது? வில்லேஜ்ல இருந்து வருது. வில்லேஜ்ல? வில்லேஜுக்கு எங்க இருந்து வருதுன்னு கேட்க போறேன். அதாவது எந்தெந்த பொருள் எங்கெங்க விளையணும்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது பிரகாரம் தான் அந்தந்த பொருள் அங்கங்க விளைஞ்சுன்னு இருக்கு. அப்பா, நம்மளுக்கு வில்லேஜ்ல யாராவது இருக்காங்க? சித்தப்பா பசங்க உள்ள கிராமத்துல தான் இருக்கிறாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், பேசிக்கோ. ஓகேப்பா. பார்த்தாச்சு, தண்ணி விட்டாச்சு. நம்ம போய் முகத்தை கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஹலோ, நான் ஹர்ஷிதா பேசுறேன், உங்க கசின் சிஸ்டர். சொல்லுங்க. ஆமாம், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க கிராமத்துலயா இருக்கீங்க? ஆமாம்மா, கிராமத்தில் தான் இருக்கோம். அப்போ எனக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி வளருதுன்னு வீடியோ கால்ல சொல்ல முடியுமா? சொல்கிறேம்மா. ஆனால் இந்த நெட் இருக்கிற ஃபோனு அந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லையே. வீரான்னு ஒரு நர்ஸ் அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபோன்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட வேணா ஒரு நாளைக்கு கேட்டு பார்க்குறேன், ஒரு நாளைக்கு மட்டும் ஃபோன் தருவீங்களான்னு. என்னது, ஃபோன் ஒரு நாளைக்கு மட்டும் வாங்க ஒரு போறீங்களா? நாளைக்கு மட்டும்தான். அப்புறம் எங்க எம்எல்ஏ கேட்டா வாங்கி தருவாரு. அவரா? அவர் தான் சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டை வளம்படுத்துறதுக்காக எந்த உதவினாலும் பரவாயில்ல, கல்வி செலவா இருந்தாலும் சரி, மருத்துவ செலவா இருந்தாலும் சரி, அவரே அவர் சொந்த காசுல செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நர்சக்காட்ட மட்டும் கேட்டு வாங்கி ஓகே, ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்க. எம்எல்ஏ ஃபோன் நம்பர் இருக்குல்ல, எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி பேசுவோம். ஹலோ. ஐயா, நான் தனுஷ் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. ஐயா, எங்களுக்கு வந்து மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு வசதிக்காக ஃபோனு நெட்டு அதெல்லாம் தேவைப்படுதுங்கய்யா. ஓ, இந்த மாணவருடைய நெட்டு ஃபோன் சம்பந்தமான பிரச்சனை தான் தம்பி. நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. என்னடா தனுஷ் இப்படி ஓடி வர? அக்கா, உங்க ஃபோனு ஒரு நாளைக்கு மட்டும் கிடைக்குமாக்கா? ஏண்டா, கேம் விளையாடவா? அக்கா, கேம்ஸ் விளாட்லாம் இல்லைக்கா. என் தங்கச்சி ஒருத்த ஊரில் இருக்கா, பட்டணத்தில் இருக்கா. அவள் பழங்கள் காய்கறிகள்லாம் எப்படி வளருது அப்படின்னு கேட்குறா. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான்க்கா. அது வீடியோ கால் மூலயமா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றாக்கா. நல்ல விஷயம் தான்டா, இந்தா. சரிங்கக்கா, தேங்க்ஸ்க்கா. ஈவினிங் வந்துடுறேன்க்கா. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா, வரேன்க்கா. வீரா, யார் அது? தனுஷ் வந்து செல்போன் கேட்டாமா, அதான் கொடுத்து விட்டேன். ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? உன்னை பொண்ணு பார்த்துட்டு போய் 1 மாசம் ஆகுது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எந்த தகவலும் வரல. நீ என்னடானா இங்க உட்காந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க? நான் போய் துணி துவைக்க போறேன், நாளை டியூட்டிக்கு போகணும். ஊரே கொரோனாவுக்கு பயப்படுது. இப்ப நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணுமா? நர்ஸ் வேலைன்னா அப்படிதாம்மா இருக்கும். மிளகா செடியை பற்றி பார்க்கலாமா? இதாம்மா மிளகா செடி. இதை நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே பயிர் பண்ணிட்டோம். 6 மாதத்துக்கு முன்னாடியே பயிர் பண்ணால் தான் இந்த மாதிரி விளைச்சல்லாம் நல்ல விளைச்சல்லாம் கிடைக்குமா.
வீரா வீரா, என்னம்மா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க. நான் உன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேம்மா. மா, ஹாஸ்பிட்டல் நிறைய கொரோனா பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கம்மா. இப்பெல்லாம் லீவ் எடுக்க முடியாது. அடியே, நீ இனிமே வேலைக்கே போக வேணாம். மா, இங்க பாரு, வாழ்க்கை முக்கியமா வேலை முக்கியமா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? போ, ஹாஸ்பிட்டல் போய் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வா. இந்த மாதிரி நாங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கோம்மா. நீங்களும் உங்களோட சிட்டி லைஃப் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கம்மா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வீரா, என்னம்மா? இங்க பாரு, அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். உங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேன்னு உனக்கே தெரியும். உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிற ஒரே நினைப்போட தான் நான் உயிரோடவே இருக்கேன். சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. எனக்கு எல்லாம் சம்மதம். சந்தோஷமா? சரி சரி, நான் போய் இந்த பணம் நகைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமா? வரதட்சணை கேட்குறாங்களாம்மா? அதனால என்ன, வரதட்சணை வாங்காம யார் இருக்காங்க? இது நல்ல சம்பந்தம். கடனை உடனே வாங்கியாவது பண்ணிதாம ஆகணும். சரிம்மா. சரி, நீ எப்ப வேலையை ரிசைன் பண்ண போற? நாளைக்கு போய் ரிசைன் பண்ணிடுறேம்மா. சரி, நான் போய் ஜோசியர்கிட்ட இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தேதி நேரம்லாம் குறிச்சிட்டு வந்துடுறேன். சரியாம்மா? சரிம்மா. என்னப்பா, நான் தான் என் பிஏட்ட சொல்லியிருக்கேன்ல, அவர் பார்த்துக்குவார். பண்ணித்தரேன். இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு தந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. ஓகேப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. அவர்கிட்ட பேசி பார்த்தேன்டா. அவர் இதோ பண்றேன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ ஒரு நாள் நம்பிக்கை இல்லடா. அது அப்படியே விட்டுருவாருன்னு தான் தோணுது. ஆமா என்கிட்ட தான் இருக்கு. ஏன் அதுக்கு என்ன? பத்தி நல்லா தெரியும்ல, படிப்பு சம்பந்தமா ஒரு போஸ்ட் போட்டு விடுறோம். வீடியோ எடுத்து போட்டுருவாங்கடா. போடுறத பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நம்ம மரத்தோரமா போய் எடுத்து போட்டுருவேன். பார்ப்பாங்களான்னு தானே எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. ஏதோ நீ சொல்றதுக்காக போடுறேன்டா. சரி, நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி லைவ் தான் போடுவோமே ஃபேஸ்புக்கில். போட்டாச்சுரா சாமி. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் தான் தனுஷ்வரன். நாங்கள் சின்னோண்டு கிராமத்தில் இருக்கோங்க. எங்கள் கிராமம் பேர் கூக்கனாம்பட்டி. எங்கள் கிராமத்தில் நிறைய மாணவர்கள் இப்போது இந்த கொரோனானால எல்லாம் வீட்டிலேருந்து இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் நான் ஒரு சின்ன முயற்சியை எடுத்து பட்டணத்தில் இருக்க நிறைய பேருக்கு எங்களோட விவசாயத்தை பற்றியும் எங்களோட வாழ்வு முறை பற்றியும் நாங்கள் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோங்க. அவங்களும் அவங்களோட சிட்டி லைஃப் பற்றி சொல்லித்தர தயாராக தாங்க இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் விஷயம், நெட்டு சம்மந்தமான விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு அடிப்படையான தேவைகள் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்க இந்த மாதிரி ஃபோன் மூலயமா படிக்கிறதுக்கு. அதனால் எங்கள் மாணவர்களுக்கு, எங்கள் ஊரில் இருக்க மாணவர்களுக்கு ஃபோன் வசதி செஞ்சு தந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்காக இதை உதவி பண்ணணுன்னா கீழே என்னோடய பேரும் என்னோடய ஃபோன் நம்பரும் தந்திருக்கேங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்காக செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. என்னடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு போனேன், 2 நாளாவது இன்னும் வீட்டுக்கு வரல? அம்மா, ஹாஸ்பிட்டல் நிறைய கொரோனா பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கம்மா. நான் டியூட்டி முடிஞ்சோன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி 2 நாள்ல நிச்சயதார்த்தம், அதை மறந்துடாத. நிச்சயதார்த்தத்துக்கு நான் வீட்டில் இருக்கேன்மா. நான் ஓம்லாமா கண்டிப்பாக சொன்னதை செய்வேன். ஹே தனுஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ.
உங்களோட வீடியோஸை நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. மை பெஸ்ட் விஷஸ், ரியலி மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஷியோர், தேங்க்யூ. ஹலோ, எஸ் தனுஷ், எஸ் ஃபோன் ஹெல்ப் கேட்டீங்க தானே? ஓகே, எஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எஸ், கீப் இட் அப். ஓகே ஃபைன், பாய். ஹலோ தம்பி, சொல்லுங்க. எல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு கிராமமே நல்லா இருக்கணும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு. ஏன் செக் அனுப்ப போறீங்களா இல்லைன்னா காசாக அனுப்ப போறீங்களா? நான் என் சொத்தே வித்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். எல்லாரும் நல்லா இருங்க. சொத்தே எழுதி வைக்கிறீங்களா? இல்லை, அது இவர் சொல்கிறத பார்த்தா ஒரு வாழ்க்கையே வெறுத்துல சொத்து எழுதி தர மாதிரி சொல்கிறாரு. சரி, பரவாயில்ல. சரிங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. டேய், அவங்க சொல்லி தந்தெல்லாம் புரிஞ்சுதாடா? புரிஞ்சிச்சுண்ணே. ஃபோன்லாம் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். ஃபேஸ்புக்கில் ஹெல்ப்பு நிறைய பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனும் நிறையா வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதை தந்துடுறேன்டா. எல்லாம் வச்சு படிச்சிருங்கடா. சரிடா. ஏய் கவின்றா, இப்படி ஓடி வராண்டி. அண்ணே, வீராக்கா செத்துறாங்கண்ணே. வீராக்காவை பதைக்கிற இடத்துல அந்த ஏரியா மக்கள்லாம் பதைக்க விட மாட்டேன்றாங்கண்ணே. எம்எல்ஏ இதை பற்றி பேசுகிறேன்டா. செவிலியர் வீரா மரணம். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ குழுவில் செவிலியர் வீரா இடம்பெற்றிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு தொற்று ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தும் சிகிச்சை பலனின்றி செவிலியர் வீரா அடைந்தார். ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதியில் அவரது குடும்பத்தினர் கூட அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஐயா, நம்ம ஊரில் நர்ஸு வீராக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கொரோனா நோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க இப்போ இறந்துட்டாங்க ஐயா, கொரோனா நோயால். என்னது, வீரா நர்ஸ் இறந்துட்டாங்களா? அவங்கள ஏரியா மக்கள்லாம் யாரும் புதைக்க விட மாட்டேங்கிறாங்க ஐயா. அதான் கொஞ்சம் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. என்னது, புதைக்க விட மாட்டேன்றாங்களா? நான் பார்த்துக்கிறேன். மா, வீராக்கா. திருச்சி கலாநிகேதன் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தனுஷ்வரன் என்பவன் கிராமங்களில் விவசாயங்கள் எவ்வாறு செய்கின்றன என்பதை பற்றியும் பழங்கள் காய்கறிகள் எவ்வாறு விளைவிக்கப்படுகின்றன என்பதை பற்றியும் அவரது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதை அறிந்த பல பிரபலங்களும் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் அவரது பாராட்டுக்களை அவரது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளனர். அதாங்க, நீங்களாம் இல்லாமல் நான் இல்லைங்க. அதான், தேங்க்ஸ். நமக்காக வெளியே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிற அரசாங்கம், அரசு அதிகாரிகள், காவல்துறை, நர்சஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், தூய்மை பணியாளர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. நமது பெருநகர் சென்னை காவல் ஆய்வாளர் முனைவர் ஐயா ஏ.கே. விஸ்வநாதன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சூளைமேடு எஃப்ஐ காவல் நிலையம் மற்றும் சூளைமேடு சிறுபான்மை மற்றும் அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் இணைந்து இலவச கபசுர குடிநீர் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, எங்க இருக்க? என்ன பண்ற?
நான் கபசுர குடிநீர் கொடுத்துன்னு இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். குட் அப்பா. ஹாய், என் பேரு தன்யா. நான் இந்த கொரோனா டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஒரு கார்டன் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள்